டாக்டர், நீங்கள் ரீசெண்டாக பண்ண அச்சீவ்மெண்ட் ஏதாவது எங்கள் நேயர்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? அதாவது எங்களை பொறுத்தவரையில் எவ்ரி பேஷண்ட் ஹூ கெட்ஸ் டிஸ்சார்ஜ், அதாவது நல்லபடி டிஸ்சார்ஜ் ஆகி எல்லா பேஷண்ட்டுமே எங்களுக்கு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ கேள்வி நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக என்னாச்சும் ரீசெண்டாக என்னாச்சும் பண்ணோமா அப்படின்னு பார்த்தா நிறையா இருக்குது. ஒன்று ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை, ஒரு 6 year old பாய், அவங்க சேலத்துலேருந்து வந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் வந்து வில்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அது என்னன்னா, காப்பர்னு சொல்கிற மாதிரி தாமிர சத்து, அது வந்து உடம்புட்டு வெளியில் ஏற்ற முடியாத மாதிரி ஒரு குழந்தைகள்லேருந்தே வந்து வரக்கூடிய ப்ராப்ளம். அதனால் காப்பர் சத்து எல்லாமே போய் லிவரில் போய் டெபாசிட் ஆகி திடீர்னு வந்து லிவர் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். அது குடும்பத்தில் முதல்ல இந்த பையனோட அக்காவுக்கு ஒரு 6 yearsக்கு முன்னாடி இதே ப்ராப்ளம் வந்திருக்கு. சென்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன எக்ஸாக்டாக நடந்துன்னு தெரியல, அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. நடுவில் வந்து இந்த பையன் நல்லா தான் இருந்திருக்கான். 6 years கழித்து இந்த பையனுக்கு திடீர்னு பார்த்தா இந்த வில்சன்ஸ் டிசீஸ்னால் கம்ப்ளீட் லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ சென்னை சேலத்துலேருந்து இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து கோயம்புத்தூரில் கேஎம்சிஎஸ்சில் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து இங்கே அனுப்பிட்டாங்க. இங்கே நாங்கள் எடுத்தோம். இந்த பேபிக்கு வந்து என்னென்னா கம்ப்ளீட் லிவர் டேமேஜ், அதாவது இட் வாஸ் ஸோ சிவியர் தட் பாடியில் இருக்க எல்லா உறுப்புகளுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. லிவர் ஃபெயிலியரு, கிட்னி கம்ப்ளீட்டாக ஷட் டவுன், ஹார்ட் வந்து பம்பிங் இல்லாமல் ஐனோட்ரோப்னு சொல்லக்கூடிய மருந்து கொடுத்து தான் பம்பிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லங்கு வந்து வென்டிலேட்டரில் இருந்து ஃபுல்லாக ப்ளீடிங். அது மாதிரி எல்லா உறுப்புமே ஒரு ஃபெயிலியரில் போயிட்டான் குழந்தை. ஆனால் ஃபேமிலி வந்து ரொம்பவே ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஆனால் அருமையான ஃபேமிலி. எப்படியாச்சும் இந்த குழந்தையை காப்பாற்றினும், ஒரு குழந்தை வந்து நம்ம இதே வியாதியில் விட்டு லூஸ் பண்ணிட்டோம். இந்த குழந்தைக்கு என்ன பண்ணியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ், அதாவது எல்லா உறுப்புகளுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா பொதுவாக வந்து கொஞ்சம் ஃபேமிலிக்காக கொஞ்சம் எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டு ஒன்றும் காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி தான் 10ல் 9 குழந்தைகளுக்கு ஆகும். ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து இந்த குழந்தைக்காக வச்சு, இந்த ஃபேமிலிக்காக வச்சு என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணணுன்னு எங்கள் ஃபுல் டீமுமே ரொம்ப போராடினோம். இந்த பேபிக்கு வந்து சுத்தமாகவே லங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எக்மோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெஷினில் போட்டோம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருந்துக்கலாம், ஜெயலலிதா மேடம்க்கு வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் எக்மோ அப்படின்னு போட்டு மேடமை வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஸோ நான் அந்த காலத்தில் வந்து எக்மோலாம் இந்த மாதிரி ரொம்பவே வந்து ஒரு வசதி வாய்ப்பு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஒரு போடக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் இந்த குழந்தைக்கு நாங்கள் எக்மோ போட்டோம். எக்மோ போட்டு லங்ஸை வந்து டெம்பரரியாக வந்து வேலை செய்ய வச்சோம். அப்புறம் வந்து அந்த ஃபேமிலி வந்து லிவரை மாற்றணும் அப்படின்னு சொன்னோடனே இமீடியட்டாக வந்து முன் வந்தாங்க. அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க சித்தி வந்து முன் வந்து லிவரை கொடுத்தாங்க. ஸோ அந்த சித்தியோட ஒரு பகுதி லிவர் எடுத்து இந்த குழந்தையோட லிவரை எடுத்துகிட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் 30-40 days எல்லாம் பெரிய போராட்டம். ஒரு பெரிய ஒரு டாக்டர்ஸ் குழு, ஒரு 10-20 டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து போராடி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நல்லா குழந்தை வந்து இம்ப்ரூவ் ஆகி, கிட்னி ஃபெயிலியர்லேருந்து கிட்னி வந்து டோட்டலாக நல்லாகி, ஹார்ட் நல்லாகி, லங்ஸு டோட்டலாக நல்லாகி, லிவர் டோட்டலாக நல்லாகி, எல்லா வகையிலையும் நல்லாகி குழந்தை வந்து முந்தானேத்து வந்து டிஸ்சார்ஜ் ஆனது வந்து ரொம்பவே வந்து ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸில் நானும் வந்து ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தேன் அப்படிங்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்குது. மோர் தென் எனிதிங் வந்து ஐ திங்க் அந்த குழந்தைக்கு வந்து காட்ஸ் கிரேஸ் இருந்துச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதில் நாங்களும் ஒரு பார்ட்டாக இருந்தது வந்து எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா, இன்னைக்கு கூட வந்துட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த குழந்தை பார்க்குறதுக்கு.